அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய கிருபையால் இன்றைய தினம் நம்முடைய மஸ்ஜிதிலே நாம் இபாதத்துக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சிகளை அங்கீகரித்து நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நேரங்களிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி வெற்றிக்குரியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. நேற்றைய தினம் ஈமானுடைய அடிப்படைகள் சம்பந்தமான சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். ஈமான் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்ன, ஈமான் எப்படிப்பட்டது, அதனுடைய நிலை என்ன, அது கூடும் குறையும், இது போன்ற விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், 5 அம்சங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த 5 விஷயங்கள் என்ன? நாம் 5 கடமைகள் என்று சொல்கிறோம். அந்த 5 கடமைகள் என்ன? ஷஹாதா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அதுல இந்த 5 கடமைகளில் முதன்மையானது ஷஹாதா, நம்ம கலிமா என்றும் சொல்லப்படுது. ஆனால் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடியது ஷஹாதா. ஷஹாதா என்ன சொல்றோம்? அந்த கலிமாவை சொல்றோம். கலிமா தய்யிபாவாக இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை தான் நாம் சொல்கிறோம். இப்போ ஷஹாதா என்று சொன்னால் சாட்சியம் சொல்வது. ஷஹாதா என்றால் சாட்சியம் சொல்கிறோம். நாம் இந்த சாட்சியத்தை நம்முடைய ஒரு நாள் வாழ்க்கையில் எத்தனை தடவை நம்ம சொல்லுவோம்? இந்த சாட்சியத்தை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார் என்ற இந்த சாட்சியத்தை நம்முடைய ஒரு நாள்ல எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்றோம், புதுப்பிக்கிறோம்? தொழுகையில சொல்றோம், உது செய்ததுக்கு அப்புறம் சொல்றோம், அப்புறம் தூங்கும்போது, ஒவ்வொரு பாங்கிலும், அப்புறம் இகாமத்து, பாங்குலையும் சொல்றோம், இகாமத்திலையும் சொல்றோம். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த ஷஹாதாவை, அஷ்ஹது, நிறைய பாங்குகளை நம்ம கேட்கும் போது அஷ்ஹது என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். முஅஸ்ஸின்கள் செய்யக்கூடிய தவறு, நாம பழகி வச்சிருக்கிறது அப்படி. அஷ்ஹது கிடையாது, அஷ்ஹது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நம்ம பாங்களை சொல்றோம், கேட்கிறோம். உது செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நம்ம சொல்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் உடைய அந்த வாழ்க்கையில காலையிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரையிலும் பல தடவை நாம சாட்சியத்தை சொல்றோம். எப்படி சாட்சியத்தை சொல்றோம்? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். இப்போ சாட்சி நாம எதுக்கு சொல்லுவோம், எப்ப சொல்லுவோம்? அந்த சாட்சியுடைய வேல்யூ என்ன? இப்ப நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன். யார்கிட்ட வாங்குறேன்? யார் தரீங்க? யாருமே தரலையா? நம்ம இமாமு கிட்ட நான் வாங்குறேன், சரியா? நான் ஒரு 1 லட்சம் ரூபாயை வாங்குறேன். இப்ப இதுக்கு சாட்சி வேணுமா இல்லையா? வேணுமா? கண்டிப்பா வேணும்.
அப்ப அந்த சாட்சியம் என்பது எதற்காக? எனக்கும் சாட்சி வேணும், அவருக்கும் சாட்சி வேணும். எனக்கும் சாட்சி எதுக்கு? நான் வாங்கியதை திருப்பி தருவேன், தரணும் அப்படின்றதுக்காக. அவரும் கொடுத்தாரு அப்படின்றதுக்கு சாட்சி வேணும். ஏன்னா வாங்கிட்டு நீ கொடுக்கவே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது அவரு திருப்பி நான் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு இன்னும் தரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவர் அப்படி சொல்ல மாட்டார் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் கூட மார்க் அடிப்படையில் என்ன இருக்கு? சாட்சி வேண்டும். கடனை பெறுகின்ற போது சாட்சி வேண்டும். சாட்சிக்கு நமக்கு இல்லை அப்படின்னா அடமானம் வைக்கணும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கடனுடைய சட்டத்தை சூரா பக்ராவுல, ஒரு குர்ஆன்லயே பெரிய ஒரு வசனம், அத்தியாயம் இல்ல, பெரிய ஒரு வசனம் இருக்குமேயானால் கடன் சம்பந்தமாக சொல்லக்கூடிய வசனம். அப்ப இதை சாட்சி சொல்கின்ற போது எங்கள் இருவருக்கும் யார் சாட்சியாக இருப்பாங்க? எங்களை பற்றி தெரிந்தவர்கள், அப்படிதானே? யாரோ ஒருத்தரை நம்ம கூப்பிட முடியுமா? நீங்க வாங்க சாட்சிக்கிறங்க அப்படின்னா அவர் கேட்பார், நான் எதுக்கு சாட்சியா இருக்கணும்? நீ 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கொடுக்காம போனா அதுக்கு பொறுப்பு ஏன்? சாட்சியாக இருந்தா என்ன, அவர்கள் அதுக்கு பொறுப்பு இல்லையா? கேட்கக்கூடிய கொடுத்தவர் எங்க கேட்பாரு? நீங்க தானே சொன்னீங்க, அவரு தருவார் என்று நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார். அப்ப சாட்சி சொல்கின்ற போது நாம் யார் என்றே தெரியாத ஒருவருக்கு நாம போய் என்ன செய்ய மாட்டோம்? சாட்சியாக நிற்க மாட்டோம். நிப்போமா? நிக்கவே மாட்டோம். அது பற்றி ஒரு பயம் இருக்கும். இவர் எப்படின்றது தெரியாம நம்ம போய் சாட்சிக்கு நம்ம நிக்க மாட்டோம். ஒரே ஒரு இடத்துல பயமே இல்லாம என்ன கூப்பிடலையே அப்படின்னு நினைக்கிற ஒரு தருணம் இருக்கு. அது எது சொல்லுங்க பாப்போம்? சாட்சிக்கு எப்பவுமே கூப்பிட்டா எல்லாம் யோசிப்பாங்க, தயங்குவாங்க. ஆனா ஒரு இடத்துல மட்டும் என்ன இவன் கூப்பிடவே இல்லை, அதை எப்படி என்ன விட்டுட்டு அடுத்தவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்சிக்கு தயாரா நிப்பாங்க. அது எந்த இடம் சொல்லுங்க? நிக்கா. நிக்காவுக்கு என்ன 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 விட்டுட்டு மாமா நானு என்ன விட்டுட்டு வேற யாரையோ சாட்சிக்கு நிறுத்துறாரு, சித்தப்பா நானு என்ன விட்டுட்டு வேற யாரையோ சாட்சிக்கு நிறுத்துறாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த திருமணம் போது சில குடும்பத்தார்களை பார்த்தீங்கன்னா அவங்க தயங்கி யோசிப்பாங்க, ஏங்க நீங்க சாட்சியாரு? இல்ல இல்ல, எங்க குடும்பத்துல அவர் இருப்பார். கடைசியில் பார்த்தா ஒரு வயசானவர், அவர் நடக்கவே முடியாது, 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க அவரை. அவரு சாட்சியாம், அவரே கடைசி நிலையில இருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து புதிதாக திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு சாட்சியாக நிறுத்துறாங்க. என்ன ஏன் அப்படி? ஏன்னா குடும்பத்துல பெரியவர் அப்படின்றதுக்காக அங்க சாட்சிகள் நடக்கும். அப்ப சாட்சி என்பது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் அல்ல. சாட்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. அது நாம எப்படி சொல்றோம்? அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரு சாட்சியை நாம் கூறுகிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையில நாம அதை பற்றி விசாரிக்கப்படுவோமா இல்லையா? அப்ப கண்டிப்பாக நாம் இந்த சாட்சி நாம சொல்லணும்னா அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த அல்லாஹை பற்றி நமக்கு தெரியணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை என்று நாம சாட்சி சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம தெரிந்தே ஆக வேண்டும். தெரியாம நாம எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அது போலி சாட்சியாக, பொய் சாட்சியாக ஆகிவிடும். அதுக்கு ஒரு வேல்யூவே இருக்காது இல்லையா? அப்போ சாட்சி என்பது, சாட்சி சொல்வது என்பது இஸ்லாத்துடைய முதன்மையான கடமைகளில் ஒன்றாக சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலும் இந்த ஷஹாதா சொல்வதுதான் முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. போர்களாக இருந்தாலும் சரி, ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் அவருக்கு சொல்லி தரது என்னது? பாய், நீங்க பாய் ஆயிட்டீங்க, தொழுதுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தொழுகிறதுக்கு முன்னாடி ஷஹாதாவை நம்ம சொல்லி தந்தாகணும். அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு சரியான முறையில ஷஹாதாவை நாவினாலும் மொழிந்து அதற்கு பிறகு அவர் அந்த கடமைகளை எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கணும். அதே போன்று ஏதாவது ஒரு தகவலாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ் உதாரணத்துக்கு பிறை தகவலாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் நான் பிறையை பார்த்தேன் என்று சொன்னா என்ன கேட்பாங்க? அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொண்டாயா அப்படின்றதான் கேட்கிறாங்க. நான் அல்லாஹ்வை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் அங்கே வேற எந்த நீ யாரு, எந்த ஊரு அப்படின்றதை கேட்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு தகவலுக்கு கூட என்ன தேவை இருக்கிறது? ஷஹாதா தேவை இருக்கிறது. போருக்காக செல்வார்கள். போர் அப்படின்னாவே
எல்லா நாட்டிலும் ராணுவம் இருக்குது. போர் அப்படின்னு சொல்லி போனா என்ன நினைப்பாங்க? எப்படியாவது நம்முடைய வீரத்தை காட்டி நம்முடைய நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும், ஒரு பேரு கிடைக்கும் அப்படின்றதுக்கு தானே போர் அப்படின்றது. அப்படித்தானே இருக்கு. ஆனா இங்க மார்க்கத்துடைய சட்டம் என்ன? எதிரிகளை சந்திக்க செல்கிறார்கள், போர் செய்ய செல்றாங்க. போருக்கு போறது அப்படின்றது சும்மா இல்ல, அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு, பெரும் செலவு இருக்குது, பொருளாதாரத்தை எல்லாம் திரட்ட வேண்டும், அதற்கான ஆயுதங்கள் ஆயத்தமாக வேண்டும், அதுக்கான தயாரிப்புகள் இருக்கணும், குடும்பத்தார்களை எல்லாம் சேஃப்டியா இருக்கணும். ஏன்னா இவங்க போனா திரும்பி வருவாங்கன்றது எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. போனா அப்படியே ஆரோக்கியத்தோட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. உயிர் தப்பினாலும் கூட உடல் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்படி பலவிதமான ஏற்பாடுகளோடு தான் போருக்கு செல்வார்கள். போருக்கு போன உடனே நான் போருக்கு வந்துட்டேன், நான் போர் செய்வேன் அப்படின்னு சொல்லி எதிரிகள் இடத்துல நம்ம எதிர்த்து நிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காட்டி தரல. அப்ப என்ன செய்யணும்? அங்கே போய் இருந்து எதிரிகளிடத்திலே அவர்களை கலிமாவின் பக்கம், ஷஹாதாவின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும். அங்க போய் நின்று என்ன, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கேட்கணும், நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே போர் இல்லை. அங்கே போர் இல்லை. இல்ல நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம், வந்ததுக்கு யாரையாவது ஒருத்தரையாவது பிடிச்சிட்டு போவோமே அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, தடை. ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் அவரை கொலை செய்வது என்பது தடை, தடுக்கப்பட்ட ஒன்று. ஒரு சஹாபி ஒருத்தர் போர்ல கொன்னுட்டார். அவரை பற்றி கேட்கப்படும் போது அவர் சொல்றாரு, ஏன் நீங்க அவரை கொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல அவர் பயந்துதான் ஷஹாதா சொன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? அவருடைய உள்ளத்தையே நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க இல்லையா? அப்ப இங்க ஒரு ஷஹாதாவை வெளிப்படுத்தி விட்டால் அவருக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கிடைத்து விடுகிறது. யார் இந்த ஷஹாதாவை சொல்லி இருக்கிறாரோ அவருடைய பொருளாதாரமும் அவருடைய உயிரும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஷஹாதா. இந்த ஷஹாதாவை நாம் புரிந்து கொள்ளாமல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா என்று கோடி தடவை நாம சொன்னாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. எனவே இந்த ஷஹாதாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி புரிந்து கொள்வது? ஷஹாதால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா, இதுல லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லக்கூடிய இந்த கலிமா, இந்த கலிமாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா நாம இந்த கலிமாவுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருமே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பொருள் எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்படியே சொல்லி சொல்லி பழகணும், அல்லது ஏதாவது ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்கும். சரி, இந்த கலிமா யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? இந்த கலிமாவை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க? நோ காட் பட் அல்லாஹ், நோ காட் பட் அல்லாஹ். அப்போ நம்ம தமிழ்ல சொல்லும் போது அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை அப்படிதானே சொல்லணும். இன்னும் இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி வருது, தமிழ்ல ஒரு மாதிரி வருது. சரி, நம்ம அரபியில இருக்கக்கூடிய அந்த வாசத்தை அப்படியே எடுத்து பார்ப்போம். லானா இல்ல, இலாஹனா இறைவன், இல்லா என்றால் தவிர, அல்லாஹ், அல்லாஹை தவிர இறைவன் இல்லை. டைரக்டா நம்ம டிரான்ஸ்லேஷன் எடுத்தா அப்படிதான் வரும். ஆனா ஏன் நம்ம வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறோம்? அங்கே வணக்கம் என்றெல்லாம் எங்க வந்திருக்கு? வரலையே. அப்ப நாம சொல்லக்கூடிய கலிமாவுடைய அர்த்தம் சரியா தப்பா? லா இலாஹ் இறைவன் இல்லை, இல்லா அல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இப்ப நாம வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர என்ற ஒரு அர்த்தம் சொல்றோம் இல்லையா? இது சரியா தவறா? இப்படியெல்லாம் எங்களை போட்டு குழப்பாதீங்க. சொல்லுங்க, சரியா? ஒரு தடுமாற்றம் வருது. ஏன்? சரியா தவறா? நான் அரபியில இருக்கிறதா நம்ம தமிழ் தர்ஜமா பண்ண முடியும். அப்ப லானா இல்ல, நான் தெளிவா சொல்லிட்டேன். லா இலாஹ், லானா இல்ல, இலாஹனா இறைவன், இல்லானா தவிர அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை. இப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து சரியா தவறா? தவறாதான் வருது இல்லையா? ஆனா
இந்த அர்த்தத்தை தான் நாம சொல்லணும். ஏன் சொல்லணும் என்றால் இதுதான் இந்த கலிமாவுடைய பொருள். டைரக்ட் நம்ம வார்த்தைக்கு நம்ம எடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று சொல்வதோ அல்லது அல்லாஹ் தான் படைப்பாளன், இப்படியும் அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லாஹ் தான் படைப்பாளன் என்று சொல்வது, அல்லாஹ்வுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்வது, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு இப்படி அர்த்தம் சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்துகள் அனைத்துமே தவறானது. அதற்கு தான் நாம படிக்கும் போதே இப்படி படிச்சதுனால அது டைரக்டா அது நம்ம அர்த்தம் அரபியில இருக்கிறத வச்சு நாம இல்லைன்றோம். ஆனா என்ன அர்த்தம் இப்படிதான் நம்ம சொல்லணும், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று தான் சொல்லணும். லா மஅபூத், அதாவது வணங்கப்படக்கூடியவன் யாருமே இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை தவிர்த்து இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், மரமா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம். வணங்கப்படுதா இல்லையா? வணங்கப்படுதா இல்லையா? இருக்கு. அப்போ அல்லாஹ்வை தவிர்த்து இந்த உலகத்திலே சூரியன் வணங்கப்படுகிறது, நட்சத்திரங்கள் வணங்கப்படுகிறது, மரம் வணங்கப்படுகிறது, கல்லு வணங்கப்படுகிறது, வேறு படைப்புகள் அத்தனையும் வணங்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய கலிமா சொல்லக்கூடிய நம்முடைய கொள்கை என்ன? இவை அனைத்தும் படைப்பினங்கள், இதையெல்லாம் படைத்தவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வதுதான் நம்முடைய கொள்கை. என அவன் தான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரியனை பார்த்தார்கள், இதுதான் என்னுடைய மிகப்பெரிய இறைவன் என்று சொன்னாங்க. அது மறைஞ்சு போகுது, அப்ப இது என்னுடைய இறைவனா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சந்திரத்தை பார்த்தார்கள், நட்சத்திரத்தை பார்த்தார்கள், இது என்னுடைய இறைவன் என்று சொன்னார்கள். கடைசியில் என்ன சொன்னாங்க? இவையெல்லாம் படைத்தவன் தான் என்னுடைய ரப் என்று அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற நாம இந்த கலிமாவை நம்ம சொல்றோம். அப்ப இந்த கலிமாவை இரண்டாக நாம என்ன செய்யணும்? பிரித்து பார்க்க வேண்டும். அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை இரண்டு அம்சங்களாக பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கணும்? இஸ்பாத், நஃபி என்று பிரிக்கப்படும். இஸ்பாத் என்றால் உறுதிப்படுத்துறது, நஃபி என்று சொன்னால் இல்லைன்னு மறுக்கிறது. இந்த கலிமா சொல்றதுல இந்த இரண்டு அம்சங்களோடு நாம் சொல்வது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த அம்சங்களின் அடிப்படையில் நம்முடைய கலிமா இல்லை என்றால் நாம முஃமின் இல்லை, நாம காஃபிர். இப்ப இந்த உறுதிப்படுத்துதல், மறுத்தல் என்பது என்ன? எதை நம்ம மறுக்கிறோம்? யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகிறார்களோ அத்தனை வணங்கப்படக்கூடிய தெய்வங்களையும் நாம என்ன செய்யறோம்? இவையெல்லாம் வணங்குவதற்கு தகுதியானவை இல்லை என்று நாம மறுக்கணும். மறுத்துட்டு அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று நாம உறுதிப்படுத்தணும். இப்போ ஒருவர் அதெல்லாம் நான் மறுக்க மாட்டேன், அதெல்லாம் நான் மறுக்க மாட்டேன், ஆனா நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் இவருடைய நிலை என்ன? இவர் என்ன நிலையில இருக்கிறாரு? அதை மறுக்கவும் இல்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அதையும் ஏற்றுக்கொள்கிறார், அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான் அர்த்தம். அல்லாஹ்வை மட்டும் அவர் ஏத்துக்கல, என்ன சேர்த்து ஏற்றிருக்கிறாரு? பிற அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய தெய்வங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது. அப்ப இப்படி அது சரியாகும்? சரியாகாது. அப்போ நாம அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை மறுக்கணும், மறுக்க வேண்டும், இல்லை என்று மறுக்கணும், உறுதியா மறுக்கணும். அல்லாஹ்வை மட்டும் நாம இலாஹாக நாம் உறுதிப்படுத்த வேண்டும், அல்லாஹ் தான் என்று நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்பாத், நஃபி என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த கலிமாவை நாம் ஏற்றுக்கொள்வதிலே 7 நிபந்தனைகளின் அடிப்படையில சொல்லப்படுகிறது. 7 நிபந்தனைகள். இந்த 7 நிபந்தனைகளின் அடிப்படையில நாம இந்த கலிமாவை சொல்லி இருந்தாதான் அந்த கலிமா வேலிட், அப்பதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இந்த 7 நிபந்தனைகள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கலிமா பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த 7 நிபந்தனைகள் என்ன? முதலாவது நிபந்தனை, ஒரு முஸ்லிமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த 7 நிபந்தனைகள் அடிப்படையில ஷஹாதாவை சொல்லணும். நாம இந்த அடிப்படையில ஷஹாதாவை சொல்லி இருக்க மாட்டோம் இல்லையா? ஆனா இந்த 7 நிபந்தனைகளின் அடிப்படையில தான் நம்முடைய ஷஹாதா இருக்க வேண்டும். முதலாவது அல் இல்ம். இல்ம், இல்ம்னா என்ன? அறிவு, கல்வி, ஞானம், அறிவு. எதை நாம் அறிந்திருக்க வேண்டும்?
இந்த ஷஹாதாவுடைய அர்த்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஷஹாதாவுடைய அம்சங்கள் நான் சொன்னேன் இல்லையா, 2 அம்சங்கள் என்னென்ன? நீங்க சொன்னீங்க, நாங்க மறந்துட்டோம். மறுக்கிறது, உறுதிப்படுத்துறது. மறுக்கிறது, உறுதிப்படுத்துறது. சரியா? அதாவது நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி வேற எங்கேயாவது படிச்சோமோ இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. இந்த விஷயங்கள் இது நம்முடைய உள்ளத்துல எப்போதும் வைக்க வேண்டிய விஷயங்கள், எப்போதுமே மறந்து விடக்கூடாது. இது அப்ப என்ன 2 அம்சங்கள்? நாம மறுக்கின்றோம், இன்னொன்று உறுதிப்படுத்துறோம். இது அறிந்த நிலையில் எதை மறுக்கிறோம், எதை உறுதிப்படுத்துறோம்? சும்மா வார்த்தை மறுக்கின்றோம், உறுதிப்படுத்துகிறோம் என்ற வார்த்தையில இல்ல. எதை மறுக்கிறோம், ஏன் மறுக்கிறோம், இல்மு வேணும். ஏன் அல்லாஹ்வை நாம உறுதிப்படுத்துறோம் அப்படின்றதுக்கு நமக்கு இல்மு இருக்கணும். அதை பற்றியான அறிவு இருக்க வேண்டும். இதற்கு முரணா இருக்கக்கூடியது என்ன? அறிவுக்கு ஆப்போசிட் என்ன? அறியாமை, ஜஹல். இல்முக்கு ஆப்போசிட் ஜஹல். இப்ப நாம சொல்றோம் இல்லையா, ஐயாமுல் ஜாஹிலியா. எந்த காலம் அது? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம். யாருடைய காலத்துல சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களைத்தான் நாம என்ன செய்யறோம்? அறியாமை கால மக்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்க என்ன அறியாம இருந்தாங்க? அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அரபியர்கள் எதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள்? என்ன அறிவு அவங்களுக்கு இல்ல? அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? மிக சிறந்த கவிதைகளை எழுதக்கூடியவர்கள். கவிதைகள், கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க இருந்திருக்கிறாங்க. வானவியல், அந்த கலையை அவர்கள் அறிந்தவர்கள். அது ஜோசியம் சொல்லல. அது இல்லாமல் வானவியலை பற்றி அறிந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப நாம மேத்ஸ் இருக்கு, அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இந்த அல்ஜிப்ரா அப்படின்றது என்னது? அல்ஜிப்ரா என்று சொல்வது ஒரு அரபி தான். அவர் கண்டுபிடித்த ஒரு கணிதம். நாம பூஜ்ஜியம் சொல்றோமே, ஜீரோ சொல்றோமே, ஜீரோ அப்படின்றது இல்லவே இல்லை. இதை கண்டுபிடிச்சது யாரு? ஒரு அரபி. அரபுகள் தான் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அரபுகள் தான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜி, ஜுவாலஜி அப்படின்ற இருக்கிற அத்தனை பாடங்களுடைய விஷயங்களையும் முதல் பாக்டீரியா கண்டுபிடிச்சது யாரு? அதுவும் அரபுகள் தான். அப்ப இப்படி எல்லாம் முஸ்லிம்கள், அரபுகள் எல்லாம் இப்படி அவர்கள் ஏற்கனவே இந்த கல்வி அறிவெல்லாம் இருந்தவங்க தானே. அப்படி இருந்து ஏன் நாம அறியாமை கால மக்கள் என்று சொல்கிறோம்? அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு தெரியுமா? இப்ப நாம ஒரு குழந்தைய பார்த்து இது இன்னாருடைய மகன் என்று சொல்ல முடியுமா? ஒரு குழந்தைய பார்த்து, யாருன்னே தெரிய ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய பார்த்துட்டு இது இன்னாருடைய மகன் அல்லது மகள் என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அரபுகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த பெருவிரலை பார்த்து இது இன்னாருடைய மகன் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் இருந்தவங்க. ஆனா நாம சொல்றோம் அறியாமை கால மக்கள். ஏன் அறியாமை கால மக்கள் என்று கூறுகின்றோம்? அவர்கள் ஒண்ணுமே தெரியாதவர்கள், படிப்பு இல்லாதவர்கள், என்ன முட்டாள்கள் என்பதற்காக அல்ல. அவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் ஏன் அறிவீனத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம்? அல்லாஹை பற்றி அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். எது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கமோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அதனாலதான் நம்ம அவர்களை அறியாமை கால மக்கள் என்று கூறுகிறோம். மற்றபடி அவர்கள் கணிதம் தெரியாதவர்கள் அல்ல, விஞ்ஞானம் தெரியாதவர்கள் அல்ல. அந்த காலத்துல என்ன அன்றைய டெக்னாலஜி இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் வச்சிருந்தாங்க. சரியா? அப்போ எதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள்? அல்லாஹ்வை வணங்கிதானே வந்தாங்க. அவர்கள் என்ன, அவர்களிடத்திலே உங்களை படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். மழையை இறக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். உயிர் கொடுக்கிறது யாரு? அல்லாஹ். எல்லாத்தையும் அல்லான்னு சொன்னாங்க. ஆனாலும் அவர்களை நாம என்ன சொல்றோம்? காஃபிர்கள், அறியாமை கால மக்கள்கள். ஏன் அறியாமை கால மக்கள் என்று சொல்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைத்து நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அல்லாஹ்வை இலாஹாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் ரிஸ்க் வழங்குறான், அல்லாஹ் தான் ஆபத்துல இருக்கும்போது அல்லாஹ்வை தான் அவர்கள் அழைத்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ஒரு
கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டா அடுத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதாத்துகளை, வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்யாமல் இருந்தார்கள். அவர்களை தான் குர்ஆன் காஃபிர்கள் என்றும் முஷ்ரிக்குகள் என்றும் நிரந்தர நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்றும் சொல்கிறது. அப்ப இந்த அறியாமை என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நம்மிடத்துல இல்ம் இருக்கணும். நாம சொல்லக்கூடிய அந்த ஷஹாதாவுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய இரு அம்சங்கள் என்ன என்பதை புரிந்து இருக்க வேண்டும். இரண்டாவது அல் யகீன். யகீன் என்று சொன்னால் உறுதி. எதை உறுதிப்படுத்தணும்? இந்த கலிமாவுடைய, இந்த கலிமாவை நம்ம உறுதிப்படுத்துறோம் அப்படின்னா உறுதிக்கு ஆப்போசிட் என்ன? உறுதிக்கு ஆப்போசிட் தடுமாற்றம் இல்லையா? தடுமாற்றமா இருக்கிறது, இது சந்தேகமா இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் அல்லாஹ்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஒரு 4 கேள்வி முரணா யாராவது கேட்டுட்டா அப்படி ஆமா உண்மையிலே அல்லாஹ் தானா அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அல்லாஹை பற்றி சொல்லக்கூடியவர்களாக, அல்லாஹை உறுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தடுமாற்றம் இதுல இருந்து விடக்கூடாது. மூன்றாவது அல் கபூல். கபூல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வது. இப்ப ஏற்றுக்கொள்வதற்கு ஆப்போசிட் என்ன? மறுக்கிறது. கபூல் ஏற்றுக்கொள்வதற்கு ஆப்போசிட் மறுக்கிறது. எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த கலிமாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம எந்த காரணத்தை கொண்டும் நிராகரிக்காமல் இருக்க வேண்டும். நான்காவது அல் இன்கியாத். இன்கியாத் என்று சொன்னால் கட்டுப்படுதல். இந்த கலிமா என்ன சொல்கிறதோ அந்த விஷயங்களை நாம கட்டுப்படணும். இந்த கலிமா சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த அல்லாஹ்வை நாம கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நாம கட்டுப்படணும். இதற்கு மாறா இருக்கிறது என்ன? கட்டுப்படுறதுக்கு மாறு செய்யறது. கட்டுப்படுறதுக்கு ஆப்போசிட் என்ன? மாறு செய்யறது. அப்ப நாம இன்னைக்கு எத்தனை விஷயங்கள்ல மாறு செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை இடுகின்றான். அந்த கட்டளைக்கு நாம மாறாக நடந்து கொள்கிறோம் என்றால் நம்முடைய ஷஹாதா எப்படி அங்கீகரிக்கப்படும்? அல்லாஹ் தொழும்படி சொல்கிறான். இல்ல, எனக்கு நான் ரமலான்ல மட்டும்தான் தொழுவேன், ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழுகைக்கு நான் லீவ் விட்டுருவேன், 11 மாசம் எனக்கு அது லீவு தான், ஜும்மா மட்டும் தொழுவேன் அல்லது ஈது மட்டும் தொழுவேன் என்று இருந்தால், அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்ற போது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் சென்று நாம உதவி தேடுவது என்பது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றமானது, இந்த ஷஹாதாவுக்கு மாற்றமானது. எனவே கட்டுப்படுதல் என்பது நம்மிடத்துல இருக்கணும். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 4 சொல்லிட்டேன். இப்போ ஐந்தாவது சிதுக். ஐந்தாவது சிதுக். சிதுக் என்று சொன்னால் உண்மைப்படுத்துதல். சிதுக் என்றால் உண்மைப்படுத்தணும். அப்ப நம்ம இந்த உண்மைப்படுத்தி இதுல எந்த விதமான பொய்ப்படுத்தலும் இருக்கக்கூடாது. உண்மைக்கு ஆப்போசிட் பொய். அப்ப இந்த ஷஹாதாவை நம்ம சொல்லும் போது நாம உண்மையாக நாம சொல்லணும். உண்மையான நிலையில இருந்து நாம சொல்லணும். நாம அது பொய்யாக போலியாக வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. வெளிப்படையில நாம என்னது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டு உள்ளத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது என்ன? போலித்தனம். வெளியில காட்டுறது நிஃபாக்கு சொல்றோம் இல்லையா? அதாவது முனாஃபிக்கு, நிஃபாக்கு, இரட்டை நிலை. வெளியில ஒன்று உள்ள ஒன்று இருப்பது. அப்ப இந்த கலிமாவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை நாம் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆறாவது அல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றால் அப்படின்னா உள தூய்மை என்றால், உள தூய்மை என்றால் என்ன? எதிலிருந்து நம்ம தூய்மையா இருக்கணும்? உள தூய்மை என்றால் நம்முடைய உள்ளத்தை எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? பைபாஸ் சர்ஜரியா பண்ண முடியும்? உள தூய்மை, இந்த உள்ளத்தை எப்படி நம்ம தூய்மையா வைக்கிறது? எதிலிருந்து? இணை வைப்பில் இருந்து. அந்த உள தூய்மை நாம சில வார்த்தைகளை நாம அதோடைய கருத்தை தான் நம்ம வச்சிருக்கிறோமே தவிர அது என்னன்றது நாம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யறோம். நாம நேற்று சொன்ன மாதிரி ஈமான், ஈமான் அப்படின்னா நம்பிக்கைன்றோம்.
அது அது வந்து ஒரு கருத்தை நம்ம சொன்னாலும் கூட அப்படின்னா என்னன்றது நம்ம தெரியணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த இஹ்லாஸ். இஹ்லாஸ் பல இடத்துல நம்ம பேசுவோம். எப்படி சொல்லுவோம்னா, இஹ்லாஸா நடந்துக்கோ அப்படின்னு. அப்படின்னா என்ன? நீ நியாயமா நடந்துக்கோ. அப்படியே நம்ம இது சொல்ல முடியும்? ஆனா இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். இஹ்லாஸா நடந்துக்கோ. சண்டை போடும்போது நீ இஹ்லாஸா இரு. சண்டையில் இஹ்லாஸா இருக்கிறதா? அப்ப இஹ்லாஸ் என்பது என்ன? உள தூய்மை, மன தூய்மை. எதிலிருந்து நாம் உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும்? ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த பாவமான காரியத்திலிருந்து நாம தூய்மையாக இருக்க வேண்டும். அப்ப ஷிர்க் என்பது நம்மிடத்துல வருமா? நாம இப்ப இணை வைக்கக்கூடியவங்களா இருப்போமா? யாராவது அல்லாஹ் அல்லாததை வணங்கு என்று சொன்னால் வணங்குவோமா? வணங்கவே மாட்டோம். அப்ப எப்படி நம்ம இடத்துல ஷிர்க் வரும்? வருமா? வர வாய்ப்பு இருக்கா? நான் வரும். எது வரும்? நம்மிடத்துல ஷிர்க் என்பது நாம வந்து ஒரே ஒரு நிலையில மட்டும் பார்க்க கூடாது. ஷிர்க் என்றால் அல்லாஹ் அல்லாததை வணங்குவது, இது மட்டும் இல்ல ஷிர்க். ஷிர்க்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று பெரிய ஷிர்க், இன்னொன்று சின்ன ஷிர்க். பெரிய ஷிர்க்குக்கும் சின்ன ஷிர்க்குக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பெரிய ஷிர்க் நிரந்தரமாக நம்மை நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். பெரிய ஷிர்க் யாரிடத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அவர் நரகத்திலிருந்து மீண்டு வரவே முடியாது. சின்ன ஷிர்க் யாரிடத்தில் இருக்கிறதோ, சின்ன ஷிர்க் எந்த விஷயத்தில் ஏற்பட்டதோ அந்த அமலை, அந்த செயலை பாத்திலாக்கிரும், நன்மை கிடைக்காது. ஆனா இது நிரந்தரமா நம்மளை நரகத்துல கொண்டு போய் தள்ளாது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப ஷிர்க் என்பது, பெரிய ஷிர்க் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார். சின்ன ஷிர்க் என்பது நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டாரு. ஆனால் எந்த செயலில் அந்த சின்ன ஷிர்க் வந்து விட்டதோ அந்த செயல் பாத்திலாகிவிடும், அது அழிந்துவிடும், அதுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்க் அல் அஸ்கர். உங்களிடத்துல நான் நிகழும் என்று, ஏற்படும் என்று நான் ரொம்ப பயப்படுறேன், ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? மக்கத்து காஃபிர்களை பார்த்து அல்ல, அபுஜஹலையும் அபு தாலிபையும் பார்த்து சொல்லல, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிடத்தில் ஏற்படும் என்று நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னாங்க. ஷிர்க், சின்ன ஷிர்க் ஏற்படும் என்று நான் பயப்படுறேன். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த சின்ன ஷிர்க் என்றால் என்ன? அர் ரியா. ரியானா முகஸ்துதி. ரியானா என்ன? முகஸ்துதினா என்ன? முகஸ்துதி என்று சொன்னால் புகழுக்காக பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல் தான் முகஸ்துதி. இப்ப இது நம்மிடத்துல நடக்குமா இல்லையா? இது நாம சொல்ல முடியுமா? 100% முகஸ்துதி இல்லாமல் நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லா நிலையிலும் இந்த இணை வைப்பு என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய, அல்லாஹை ஏற்றுக்கொண்டு இபாதத்து செய்யக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து உங்களிடத்தில் வந்து விடுமோ என்று நான் பயப்படுறேன் அப்படின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அதாவது என்ன? வைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. ஏன் தொழுகையாளிகளுக்கு கேடு? தொழுகிறதுனால கேடா? தொழுகிறதுனால அவங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதா, நஷ்டம் வந்து விட்டதா? இல்ல, அவர்களுடைய தொழுகை சரியில்லை. ஏன் தொழுகை சரியில்லை? யுராவூன், அவர்கள் பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறாங்க, பார்க்க வைக்கிறதுக்காக தொழுகிறாங்க. அப்ப இந்த ரியா என்பது நம்ம இடத்துல பல கட்டத்துல வரும். நாம தர்மம் செய்யும் போது எல்லாம் பார்த்து நல்லா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரலாம். அல்லது நீங்க எவ்வளவு போய் தரீங்க அப்படின்னா, அப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி, எல்லாரும் என்னை பத்தி பேசுற மாதிரி ஒரு அமௌண்ட்டை சொல்லுவோம், ஒரு 4 டிஜிட்ல சொல்லுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா அங்கு ரியா வருகிறது. அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கின்றோம், பக்கத்துல யாரா வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா ஓதுறது, இது ரியா. தொழுது கொண்டிருக்கிறோம், ஒருத்தர் நம்ம கவனிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நம்முடைய சூப்பரா தொழுகிறது, இது ரியா. இப்படி ரியா என்பது எல்லா வடிவத்திலையும் வரும். பயான் பண்றோமா, மக்களுக்கு நாம செய்திகளை சொல்றோமா, நாம் பேசுறது அவர் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நம்ம பயான் பண்ணிட்டா அதுவும் ரியா. ஏன்? நான் என்ன அடிப்படையில், என்ன நியத்துல நான் இப்ப சொன்னேன்? நான் பேசுறது அவர்கள் விரும்ப வேண்டும், அதற்காகவே என்னுடைய பேச்சை நான் அழைக்கப்படுத்தி கொண்டால் இப்போ ரியா வந்துருச்சு.
இப்ப எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா? போச்சு, நன்மை கிடைக்காது. ஏன்னா இந்த அமல்ல சின்ன ஷிர்க் வந்துருச்சு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய அமல்களில் எந்த விதத்திலும் ஷிர்க் வந்து விடக்கூடாது. பெரிய ஷிர்கோ சின்ன ஷிர்கோ வந்துடக்கூடாது. அப்ப நம்முடைய உள்ளத்தை நாம் இஹ்லாஸ் என்று சொன்னால், உள தூய்மை என்று சொன்னால், இந்த ஷிர்க் இல்லாமல் இருக்கிறது, ஷிர்க்குடைய சாயல் வராமல் இருக்கிறது, ஷிர்க்குடைய பாதிப்பு வராமல் இருக்கிறது தான் இஹ்லாஸாக இருப்பது. இஹ்லாஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஷிர்க். ஏழாவது அல் மஹப்பா. மஹப்பா என்று சொன்னால் நேசிக்கிறது. நாம் இந்த ஷஹாதாவை நேசிக்கணும், அல்லாவை நேசிக்கணும், தூதரை நேசிக்கணும், அல்லாவையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை நேசிக்கணும், இந்த மார்க்கத்தை நேசிக்கணும். இந்த மஹப்பா நம்முடைய இல்லை என்று சொன்னால், மஹப்பாவுடைய ஆப்போசிட் என்ன? வெறுப்பு. அல்லாவை வெறுக்கிறது, அல்லது அல்லாவுடைய ஏதாவது ஒரு சிஃபத்துகளை வெறுக்கிறது, அல்லது ரசூலுல்லாவை வெறுக்கிறது, அல்லது ரசூலுல்லாவுடைய கட்டளைகள்ல ஏதாவது ஒன்று வெறுக்கிறது, அல்லது ரசூலுல்லாவுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது ஒன்று வெறுக்கிறது, அல்லது முஸ்லிம்களை வெறுக்கிறது. இப்படி வெறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டாலும் அதுவும் மஹப்பாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. இதுவும் ஷஹாதாவை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவை அனைத்துக்குமே மார்க்க ரீதியான ஆதாரங்கள் இருக்கிறது. எனவே இந்த 7 அடிப்படையில, இந்த 7 நிபந்தனைகள் அடிப்படையில நம்முடைய ஷஹாதா அமைந்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். நாம சொல்லி இருக்கக்கூடிய ஷஹாதா சரியானதாக அமையும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையில நம்முடைய ஷஹாதாவை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய ஈமானை அங்கீகரிப்பானாக. ஜஸாக்கல்லாஹ். அப்ப நேத்து நான் வந்து அரிஷ்னா என்ன குர்சினா என்னன்னு சொல்லி நான் விளக்கம் சொல்லன்னு சொல்ல, பதில பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். குர்சினா ஆட்சி அதிகாரம் அப்படின்றதா? இல்ல, இறைவன். புரியல? ஆமா, தான் இறைவன் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் அர்ஷ் இல்ல, அது அல்லாஹ் இருக்கிறது. அல்லாஹ் இருக்கலங்க, அல்லாஹ் அவ்வளவு சமீபத்தில் இருக்கிறேன்னு சொல்றான். அப்போ நமக்கு பின்னாடி நரம்புல அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. சமீபத்தில் இருக்கிறான்னா அல்லாஹுடைய கவனிப்பு அவ்வளவு கவனமா இருக்குது. ஏன்னா பிடரி நரம்பு என்பது ரொம்ப தூரம் இல்லை, அது நமக்கு கிட்டேயே இருக்கிறது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது. இதைவிட சமீபத்தில் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னா அல்லாஹுடைய கவனம், அல்லாஹ் நாம செய்யக்கூடியது எல்லாத்தையும் கேட்கறான், பார்க்கறான், நம்ம பேசுறத கேட்கறான், நம்ம செய்யறத தெரிந்து கொள்கின்றான், நம்முடைய உள்ளத்துல இருக்கிறத அறிகின்றான் அப்படின்ற அர்த்தத்துக்கு அது வரக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, இங்க சௌர் குகையில இருக்கும் எதிரிகள் நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறான்னா இல்ல, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அப்படின்றது தான் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த என்ன சொல்றது, அந்த நெருக்கம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்னா நம்முடைய கொள்கை என்ன? அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்திருக்கிறான், அர்ஷில் உயர்ந்திருக்கிறான் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹ் அர்ஷில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் இல்ல, அல்லாஹ் அரிசியில் உயர்ந்திருக்கிறான். இஸ்தவா அப்படின்றதுதான் நம்ம வந்து குர்ஆனின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியது. சும்மஸ்தவா அலல் அர்ஷ், சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் அப்படின்றதுதான் நம்ம வந்து சொல்லணும். அப்ப இஸ்தவா அப்படின்னா என்ன அப்படின்னா உயர்ந்து விட்டான் அப்படின்றதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்து விட்டான். அல்லாஹ் எப்படி அதை உயர்ந்து விட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தா அது நமக்கு தெரியாது. இமாம் மாலிக் என்று நினைக்கிறேன், அவர்களிடத்துல ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு, கேட்கிறாரு, அல்லாஹ் வந்து அர்ஷில் உயர்ந்து விட்டான் என்பது இருக்கு, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ் அர்ஷில் உயர்ந்து விட்டான் என்று சொல்வது நமக்கு தெரிந்தது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அது தெரிந்தது. ஆனா அதனுடைய கைஃபியத், அது எப்படி என்பது அது கைரு மஅலூம், அது அறியப்படாதது. அதை பற்றி கேள்வி கேட்கிறது பிதஅத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பற்றி கேள்வி கேட்கிறது
பிதஅத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புறோம், அவ்வளவுதான். அது எப்படி என்று நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது என்றால் அல்லாஹ் அதை பற்றி சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் அதை பற்றி நமக்கு சொல்லல. அதனால அது எப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ அர்ஷ் என்பது அல்லாஹ் உயர்ந்திருக்கிற ஒன்று. அது படைப்பா இல்லையா? அர்ஷ் என்பது ஒரு படைப்பா இல்ல அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதா? அது ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய ذاتோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இல்ல. அது என்னது? அது ஒரு படைப்பு. அது ஒரு படைப்பு. அது இருக்கக்கூடிய படைப்பிலேயே மகத்தான ஒரு படைப்பு. இருக்கிற எல்லா படைப்புகளிலும் ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு படைப்பு என்ன? அர்ஷ். அப்ப குர்சினா என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய 2 கால்களும் வைக்கக்கூடிய இடம், 2 பாதங்களும் வைக்கக்கூடிய இடம்தான் குர்சி என்று சொல்லுவது. அப்ப அந்த குர்சி எவ்வளவு பெருசு? வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமா இருக்குன்னு நல்லா சொல்றோம். இல்ல இல்ல இல்ல, குர்சி அரிசை தான் சுமக்கிறாங்க. 4 மலக்குகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்போ சுமந்துட்டு இருக்கிறாங்க அரிச. ஆனா குர்சி அல்லாஹ் பாதத்தை வைக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப இந்த அரிசையும் குர்சியும் கம்பேர் பண்ணும்போது அரிசுடைய அளவு சொல்லப்படல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? ஒரு பெரிய ஒரு இடத்துல, ஒரு பாலைவனத்துல ஒரு வளையம் தூக்கி போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த குர்சி இருக்கு அரிசோட கம்பேர் பண்ணும்போது. அப்ப எவ்வளவு பிரம்மாண்டம் அது! அது இப்படிதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் சொன்ன அடிப்படையில அரிசுக்கும் குர்சிக்கும் இப்படித்தான் நாம வந்து இது பண்றோம். இப்ப நாம வந்து இது ஏன் நான் இந்த கேள்வியை கேட்டேன், எதுக்காக? நம்ம அரிசுன்றத நம்பி இருக்கிறோம், குர்சின்றத நம்பி இருக்கிறோம். ஆனா அரிசுனா என்ன, குர்சினா என்னன்றது தெரியாம இருந்தா எப்படி நாம அதை நம்புவோம் இல்லையா? அப்ப இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பண்புகளுடைய விஷயத்தில், அல்லாஹ்வை இலாஹ் என்று ஏற்கக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய விஷயத்துல நிறைய அறியாமையோடு நாம் இருந்தால் அது ஈமான் முழுமை பெறாது. எனவே அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு கல்வி ஞானத்தை நாம அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம வந்து எல்லாத்திலையுமே ஒரு லிமிட்டட் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஸ்கூலு 10th வரைக்கும் படிச்சா போதும், +2 வரைக்கும் படிச்சா போதும், இப்படின்ற மாதிரி எப்படி நம்ம ஒரு லிமிட் வச்சிருக்கிறோமோ அப்படி நம்ம மார்க்க கல்விக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம். என்ன? குர்ஆனை ஓதி முடிச்சா போதும், ஒரு 4 பயானு கேட்டா போதும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷனை நம்ம வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக மார்க்க கல்விக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது, ஒரு எல்லை கிடையாது. கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் கல்வியை கற்றுக்கொண்டே இருந்தார்கள், தாபீன்கள் கல்வி கற்றுக்கொண்டே இருந்தார்கள். கல்வி கற்றுக்கொண்டே இருக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு கால அளவு, ஒரு வயசு என்பதெல்லாம் இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு, ஏன்னா கல்வி அவ்வளவு இருக்குது, அந்த அளவுக்கு கல்வி இருக்கிறது. கல்வியில இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கல்வியில 2 விஷயமாக சொல்லப்படும். ஒன்று ஐன், இன்னொன்று கிஃபாயா. சரியா? இந்த வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கிஃபாயா அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க? ஜனாசா தொழுகும் போது என்ன சொல்லுவாங்க? ஃபர்லே கிஃபாயா, ஃபர்லு கிஃபாயா அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்ப இந்த ஐனுக்கும் கிஃபாயாவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஏன் ஜனாசா தொழுகைய கிஃபாயான்னு சொல்றாங்க? ஏன் லுஹருடைய தொழுகையோ இஷா தொழுகையின் போது கிஃபாயா, ஃபர்லு கிஃபாயான்னு சொல்லல? அப்ப 2க்கும் வித்தியாசம் என்ன? ஐன் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் செய்தே ஆக வேண்டும், ஒவ்வொருத்தரும் செய்தே ஆக வேண்டும். கிஃபாயா என்றால் சிலர்கள் செய்துவிட்டால் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குற்றம் வராது. இப்ப 5 நேர தொழுகை இருக்குது, ஃபஜ்ருடைய தொழுகை, ஒருவர் தொழல, அவர் குற்றவாளியா இல்லையா? கண்டிப்பா குற்றவாளி. தொழுகையை விட்டவர் குற்றவாளி. ரமலானுடைய நோன்பை ஒருவர் நோட்காம விட்டார், அவர் யாரு? குற்றவாளி. இது ஃபர்லு ஐன். கிஃபாயா என்று சொன்னால் ஜனாசா தொழுகை. இப்போ ஒரு ஊர்ல ஒரு 10,000 முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 10,000 முஸ்லிம்களும் வந்து தொழக்கூடுமா? தேவையில்லை. குறிப்பிட்ட சிலர்கள் வந்து அந்த ஜனாசாவை தொழ வைத்து விட்டாலே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் தொழுதுட்டாங்கன்னு வைங்களேன்,
10,000 பேர் இருக்கிறாங்க முஸ்லிம்கள் ஒரு ஏரியால, அதுல 100 பேர் ஒரு ஜனாசா தொழுகை தொழுதுட்டாங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய 9,000 இருக்காங்க பாத்தீங்களா, அத்தனை நபர்கள் மீதும் அந்த கடமை இல்லாமல் நீங்கிவிடும், அவர்களுக்கு குற்றம் வராது. இதுதான் கிஃபாயாவுக்கும் ஐனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதே மாதிரி கல்வியிலையும் இருக்கிறது. கல்வியிலையும் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது ஐனா கிஃபாயாவா? ஐன். ஆலிம் ஷா தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒருத்தர் போனார்னா அது தவறு. இப்போ ஒரு சொத்துரிமை சட்டம் இருக்குது, அல்லது ஹதீஸ் கலைகள்ல சஹீஹ் தஈஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிவு இருக்கிறது. இது ஐனா கிஃபாயாவா? இது கிஃபாயா. ஏன்னா எல்லாருமே கத்துக்கணுன்ற அவசியம் இல்லை, சிலர்கள் கற்றுக்கொண்டாலே போதுமானது. சரிங்களா? இப்போ இந்த ஊர்ல இப்ப திண்டுக்கல் இருக்கு. திண்டுக்கல்ல தப்சீரை பற்றி யாருக்குமே தெரியாது. தப்சீரை பற்றி யாருக்குமே தெரியாது, ஹதீஸை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவர்கள் மீது இது ஐனாக இருக்குமா கிஃபாயாவாக இருக்குமா? ஐனாகும். ஏன்னா யாருமே இல்லை. உதாரணமா ஜனாசா தொழுக, ஒரு ஜனாசா வந்துருச்சு, இப்ப ஜனாசா தொழுகிறதுக்கு யாருமே இல்லை. இப்ப என்னாச்சு? ஐன். யாருமே தொலை வைக்கலன்னா அவர்கள் குற்றவாளிகள், தப்பிக்க முடியாது, எல்லோரும் குற்றவாளிகளாக ஆயிரும். சிலர்கள் தொலை வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை என்று சொன்னால் நம்ம குற்றவாளி ஆகுவோம். அது போன்றுதான் இல்மிலும் அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டிய சில கல்வி இருக்குதே, அந்த கல்வியை நாம கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இஸ்லாத்துல நம்ம பயணிக்க முடியும், முஸ்லிமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை விட்டு நாம வெளியேறி விடுவோம். எனவே நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு கல்வியை நாம கற்றுக்கொள்வதற்கு நாம முயற்சிகள் செய்ய வேண்டும். அதில் முதன்மையாக அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹை தவிர வணங்குவதற்கு வேற இலாஹ் கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுறான். அப்ப இல்ம் எல்லாத்துலயுமே அவசியம். ஒருத்தர் உது செய்யறாரு, ஒருத்தர் சொல்லுகிறாரு அப்படின்னா அங்கேயும் ஷருத்துகள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஷருத்துகள், உதுவுக்கு ஷருத்துகள், தொழுகைக்கு ஷருத்துகள் இருக்கிறது. அந்த ஷருத்துகள்ல முதன்மையானது ஃபர்ஸ்ட் என்ன? அதை பற்றியான அறிவு. ஒருவருக்கு உது, இப்போ நமக்கு அப்படி நிறைய நிலைமை இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பல முஸ்லிம்கள் உது செய்வதை நாம் கவனித்தால் உது தவறாக செய்யக்கூடிய நிலை இருக்கு, தொழுகையை தவறாக தொழக்கூடிய நிலை இருக்கிறது, மார்க்கத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. இது யாரிடத்திலும் கூட இருக்கு. குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்திலும் இதுல சில தவறுகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை நாம் சரி செய்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அதிகமான கல்வி கற்கக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களும் கல்வி ஞானத்தை தருவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.